அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 0 இது மட்டும் வின்னிங் கொடுத்துருக்கோம். சரியா? சரி, இப்போ 6-4-0, அதாவது 5க்கு 6, 7க்கு 4, 0க்கு 0 அப்படி சொல்லிட்டு கணக்கு வந்திருக்கு. இந்த 6-4-0க்கு எனக்கு 219 ஒரு கணக்கு வந்துச்சு. ஆனால் இந்த 219 ஏற்கனவே ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதாவது இந்த 6-4-0க்கு 219 ஏற்கனவே ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. 6க்கு 2, 4க்கு 1, 0க்கு 9 நான் கணக்கு எடுத்ததில் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-0க்கு இங்கே 6-2, 4-0க்கு இங்கே 7-2 அப்படிங்கும்போது பிசியில் 62-72 வர மாதிரி தெரியுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சரியா? எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 62-72 நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு ஒரு பேராக ஒரு செட்டாக கிடைக்கல, தனியாக கிடச்சிருக்கு. இங்கேயும் 40க்கு 62 இருக்குது, இங்கேயும் 40க்கு 72 இருக்குது. சரி, அப்போ நம்ம எடுக்க வேண்டியது ஏ போர்டு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 5க்கு 2, 5க்கு 9, 4க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடலாம். 4க்கு 5, 5க்கு 6 வரிசையாக ப்ளஸ்ஸு. நம்மளுக்கு வரிசையாக ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டாப்ல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4, 5, 6 வரிசையாக நம்மளுக்கு கூட்டல் ப்ளஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துருக்குது. அப்படிங்கும்போது 6ல் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன். அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு திரும்பி இந்த இடத்துல இப்போ நம்ம ஏற்கனவே பிசி எடுத்தாச்சு. ஆனால் ஏபிலன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 5, 5க்கு 2, திரும்பி 2க்கு 5, அப்புறம் 5க்கு 9 பவரில் வச்சுட்டான். 9க்கு 4 பவர், 4க்கு 5, 5க்கு 6 அப்படிங்கும்போது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு 6க்கு 1 வரலாம். அப்போ ஃபுல்லாக பார்த்தா 172, 162 வரலாம். ஆனால் இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 162, 172 வர மாதிரி தெரியுது. இது 2 செட்டு நோட் பண்ணிங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல 6-4-0 நான் எடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தா 972 இருக்குது. சரியா? 972 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6 நம்ம இங்கே பார்ப்போம். நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தா 5க்கு 6, 7க்கு 4, 0க்கு 0, 5க்கு 2, 5க்கு 9, 4க்கு 5, 5க்கு 6 இருக்குது. அங்கே நம்மளுக்கு 972 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 5க்கு 9னா 6க்கு 9 வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அவன் எனக்கு தெரிஞ்சு 6க்கு 1 தான் பவர் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 6க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வந்தால், ஏன்னா மற்ற போர்டில் பார்த்தீங்கன்னா, மற்ற போர்டு கணக்குப்படி எனக்கு இந்த இடத்துல 6க்கு 9 இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6க்கு 9 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6க்கு 8 இருக்குது. சும்மா ஒரு வார்த்தைக்கு மற்ற போர்டில் இருக்கிறத ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்ட்டு சொல்லி காமிக்கிறேன். இங்கேயும் 6க்கு 9 இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வேளை 5க்கு 6, 6க்கு 9, அதாவது 6-4-0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு 9, 4க்கு 7, 0க்கு 2, 972 அப்படிங்கிறதும் அங்கே இருக்கிறதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி சொல்கிறியா, ஏதாச்சும் சும்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. மேட்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள், 5க்கு 2, 5க்கு 9 இருக்கும்போது 6க்கும் 9 வரலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே இங்கே 4-0 அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல 6-2 இருக்குது. ஏற்கனவே நம்ம அந்த இடத்துல 7-2 எடுத்துட்டோம். அப்படிங்கும்போது ஒரு சில நாள் தான் இந்த மாதிரி பேட்டர்னில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் 162, 172, 972 அப்படிங்கும்போது இது மாதிரி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி,
இந்த 3 செட்டை நோட் பண்ணிங்க. இது இல்லாமல் பார்த்தா 640 அப்படிங்கும்போது ஒரு வேளை நம்மளுக்கு வச்சால் ஒரு வேளை வச்சால் நம்மளுக்கு பார்த்தா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ், அதாவது 2 இங்கேயும் 2 அதுக்கப்புறம் போர்டு வைஸில் இந்த இடத்துல பார்த்தா இங்கே ஏபியில் டபுள்ஸு, இங்கே பிசியில் டபுள்ஸு, அப்புறம் இங்கே பிசியில் டபுள்ஸு. அப்புறம் நம்மளுக்கு 2 நாள் விட்டாச்சு 640 நேற்று. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வேளை இவன் டபுள்ஸ் கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இந்த பவரில் போகாமல் எங்கன்னா 4க்கு 5 5க்கு 6 இப்படி 6க்கு அப்புறம் பவரில் 9ன்னு வைக்காமல் ஒரு வேளை 7ன்னு வச்சு, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு 6 6க்கு 9 7க்கு 4 2க்கு 6 6க்கு 9 9க்கு 7 அப்புறம் 7க்கு 4 அப்படிங்கும்போது ஒருவேளை 4க்கு 1 வச்சு சி போர்டில் பார்த்தா 5க்கு 6 6க்கு 2 2 9 0 5க்கு 6 6க்கு 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா 2க்கு 9 9க்கு 0. இந்த பேட்டர்ன் எங்கே போகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு எடுத்துடலாம். 5க்கு 6 வந்திருக்கு. அடுத்தது பார்த்தா 6க்கு 2 5க்கு 6 6க்கு 2 அப்போ 9க்கு 0னா 0க்கு 6 அப்படிங்கும்போது ஒரு வேளை 0க்கு 3 இன்னும் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வரமாட்டேங்குது. ஒரு வேளை 717 வைப்பானா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை 0க்கு 0 வந்துருச்சு. இந்த இடத்துல 9க்கு 0 அப்படிங்கும்போது ஒருவேளை இவன் 0க்கு 6 வைக்கலாம், இல்லை 0க்கு 7 வைக்கலாம். அப்படிங்கும்போது 717. ஸோ இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 716 சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 716 இல்லை 717, ஓகேவா? 716 717 அவ்வளோதாங்க நண்பர் நான் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதில் வரணும். ஏன்னா நான் இந்த பெண்டிங் நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பர்லாம் பார்க்கறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 5 வரணும்னு நினச்சா 5 2 தடவை வாரி வழங்கிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டில் 3 வரணும், ஆனால் 3 வராமல் வரிசையாக 2 2 0 2 0 2 0 2 0ன்னு இந்த மாதம் ஃபுல்லாக சி போர்டில் 0க்கு பஞ்சமே இல்லை. அதனால் ஸோ ஃபைனலாக 162 172 972 717 716 அவ்வளோதான். இதுதான் நான் கொடுக்குறது. சப்போஸ் ஒரு வேளை 640 ரிசல்ட்டை இவன் 6க்கு 8 4க்கு 6 0க்கு 0ன்னு வச்சாலும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ 860 உங்கள் கணக்கில் தான் எடுத்தது. அவ்வளோதான், சரியா? இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது கணக்கு அப்படின்னு பார்த்தா, ஏபிஎஸ்சிபிசி 12 80 60 92 77 71 97. அப்படி சப்போஸ் எனக்கு பெண்டிங் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வேளை 6க்கு 0 0க்கு 0 இறக்குனாலும் டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் எனக்கு ஏபிஎஸ்சிபிசியில் இருக்கிறது. இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது, சரியா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 1 2 இதில் வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 0க்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் 7க்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே.
உங்கள் கணப்பில் இது மாதிரிலாம் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி உங்கள் திரும்ப சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் உங்கள் திங்ஸ் வாங்கணும், இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதோடைய டெய்லியும் வந்து எது எல்லாம் ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறத, விலை கம்மியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேனா அது வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.